இன்னைக்கு நம்ம மூன்றாவது கண் டீம் திருச்செந்தூர்ல இருக்கோம். இங்க ராமகிருஷ்ண குருசாமிங்கிறவர் தன்னுடைய சீடர்களுக்கு மந்திர தீட்சை கொடுக்கறதாவும் அதோட யாகம் பண்றதாவும் கேள்விப்பட்டோம். அவர்கிட்ட இருக்கிற சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு தான் இங்க வந்திருக்கோம். திருச்செந்தூர்ல முருகன் கோயில் அமைஞ்சிருக்கிற கடற்கரை பகுதி. இரவு நேரத்துல அமைதியை கிழிக்கிற மாதிரி கடல் அலைகளோட இரைச்சல் முருகனுடைய புகழ் பாடுற அரோகரா சத்தம் மாதிரியே நமக்கு கேட்டது. ராமகிருஷ்ணன் குருக்கள் மந்திரங்களை ஜபிச்சபடி உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. பல பேர் வரிசையா நின்னுகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரா அவர் முன்னாடி வந்து மண்டி போட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு தண்ணி தெளிச்சு தீர்த்தம் கொடுத்து மை வச்சு அட்சதை போட்டு அனுப்பி வச்சாரு. இந்த தீட்சை கொடுக்கிற நிகழ்ச்சி முடிஞ்சது. கடைசியா நிலவுக்கு ஆரத்தி காட்டவர் தீபத்தை 9 தடவை தொட்டு கும்பிட சொன்னார். ஓம் ரீம் ஆதித்ய குருவே போற்றி. ஒன்பது தாட்டி கீழே தொட்டு கும்பிடு. எல்லாரும் கும்பிட்டு முடிச்சதும் கலசத்துல இருந்த தண்ணிய எல்லார் மேலையும் தெளிச்சாரு. மீதி இருந்த தண்ணிய கடல்ல கொட்ட சொன்னார். எல்லாரையும் கிழக்கு பக்கம் திரும்பி கும்பிட சொன்னார். பூஜையில வச்சிருந்த வாழை இலையையும் அதுல இருந்த பொருட்களை எல்லாம் எடுத்து கடல்ல போட்டாரு ஒருத்தர். ராமகிருஷ்ணன் குருசாமி கடல் தண்ணியில கிழக்கு பக்கமா நின்னு கும்பிட்டு போயிட்டாரு. இங்க நடந்த பூஜைகளை பார்த்தோம். இந்த பூஜை இங்க நடத்தினதை பத்தி கேட்டாரு நம்ம சுரேஷ். குருசாமி இந்த பூஜையை பத்தி சில ஆச்சரியமான தகவல்களை சொன்னாரு. சாஸ்திரத்தில் என்ன சொல்லிங்கன்னா, ஒரு மந்திர தீட்சை கொடுக்குதுன்னா கடலோரத்தில் நதியோரத்தில் தான் கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால இப்போ என்னன்னா, சூரிய நாராயண சுவாமி ஆவாகனம் பண்ணி கும்பம் சேவிச்சு அது மூலமாக இப்போ மந்திர தீட்சை கொடுத்துருக்கோம். நம்மளுடைய சீடர்களுக்கு மந்திர தீட்சை கொடுத்துருக்கோம். இது மூலமாக இத்தனை வருஷமாக நான் தேக்கி வச்சிருந்த சக்தியை என்னுடைய கைவிரல்னால அந்த பொட்டு வைக்கும் போது என்னுடைய சக்தி அவங்க உடம்புக்குள்ள இறங்குது. இனி அவங்க ஜபிக்கும் ஒவ்வொரு மந்திரங்களும் ஒவ்வொரு வேண்டுதலும் உடனடியே நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூஜை நடந்துருக்கு. உங்களோட அந்த கலையை உங்களோட அழிஞ்சு போகாம மற்றவங்களுக்கு சொல்லி எல்லாத்துக்கும் பரவணும். ஏன்னா ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா, மாந்திரிகங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை. அது ஆன்மீகம் தான், அது கெடுதல் இல்லை. ஆனால் கெடுதல்ங்கிற மாதிரி எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஆன்மீக சக்தியை பயன்படுத்தி நம்ம உலகத்தில் எதை வேணாலும் சாதிக்கலாம். எல்லா கெட்டதையும் நோய்களை விரட்டலாம். எதிரிகள் இருந்தாங்கன்னா அவங்கள வசியம் பண்ணி எதிரிகளை நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கலாம். எப்படி வேணால் பண்ணலாம். ஆனால் தவறான கலையாக காட்டிகிட்டு இருக்காங்க. இனி அது தவறான கலை இல்லை. மாந்திரிங்கிறது ஒரு தெய்வ கலை. மந்திரம் தான் அதிகமாக உச்சரிக்கிறதுனால அது மாந்திரிகன்னு பேர் வருது. அப்போ அந்த மந்திர கலையை எல்லாத்துக்கும் பரப்பணும். ரெண்டாவது தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக பரப்பணும். அப்படிங்கிறனால தான் என்னோட சீடர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நான் இந்த கலையை கற்றுக் கொடுக்குறேன். தீட்சைக்கு வருதுன்னா எந்த லெவல் வந்ததுக்கப்புறம் அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னா தீட்சை கொடுத்துறோம். இந்த லெவலில் தான் கிடையாது. எந்த வயசுலையும் ஒரு 7 வயசுக்கு அப்புறம் எந்த வயசுல நம்ம தீட்சை கொடுக்கலாம். தீட்சைங்கிறது நம்ம உடம்புடைய சக்தி நம்ம சீடர்களுக்கு கொடுக்குறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பரிச தீட்சை, பார்வை தீட்சை எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா சாம்பவி தீட்சைன்னு சொல்லுவாங்க. அது சாமியே கும்பிடாதவங்க இருந்தால் கூட ஒரு ஊர்வலம், சாமி ஊர்வலம் வரும்போது அந்த சாமியை பார்த்து கையெடுத்தாங்கன்னா அது சாம்பவி தீட்சை. என்ன காரணங்கன்னா, அந்த நிமிஷத்தில் அந்த செகண்டில் கடவுள் அவங்கள சுத்தம் பண்ணுறாரு. அதுதான் சாம்பவி தீட்சை. அதுபோல் தீட்சைங்கிறதுக்கு வரையறை கிடையாது. இப்போ தான் கொடுக்கணும்னு வரையறை கிடையாது. இந்த தீட்சையை கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக் கொடுக்குற கலைகள் அவங்க அப்படியே கற்றுக்க வேண்டியதுதான். மாந்திரீக வகைகள்ல 2 இருக்கிறதாவும் இந்த புற்றுநோயை கூட மருந்தே இல்லாம குணப்படுத்த முடியும்னு சொன்னவர் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களையும் குணப்படுத்த முடியும்னு ஆச்சரியமான தகவலை சொன்னார். அது உங்களுக்கு மாந்திரீகத்தில் 2 வகை. ஒன்று
தெய்வ மாந்திரிகம், இன்னொன்று கருப்பு மாந்திரிகம். கருப்பு மாந்திரிகத்தை நம்ம சொல்லித் தரதில்லை, ஏன்னா அது வந்து கெடுதலுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியது. தெய்வ மாந்திரிகம், அந்த தெய்வ மாந்திரிகத்தில் அஷ்ட கர்மம் பண்ணலாம். அதாவது வசியம், மோகனம், ஆகர்ஷணம், வித்வேஷனம், உச்சாடனம், தம்பனம், மாரணம், இது மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கர்மங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு கர்மமே ஒவ்வொரு வேலை செய்யும். இப்போ வசியம்னா ஒருத்தர் வசியப்படுத்துறது அப்படின்னு தான் எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் வசியம்னா தெய்வத்தை நம்ம செய்து வசியப்படுத்துறது, ஒரு நல்ல விஷயங்களை வசியப்படுத்துறது. உச்சாடனம்னா உடனே ஒருத்தர் ஊரை விட்டு துரத்தணும்னு தான் நினைக்கிறாங்க. உச்சாடனம்னா நமக்கு உடம்புல இருக்கிற நோய்களை துரத்துறது, ஒரு கெடுதலான விஷயங்கள் நம்மகிட்ட இருந்து கெட்ட எண்ணங்களை துரத்துறது. அதேமாதிரி மாரணம்னு சொன்னோன்னா மாந்திரியத்தில் மாறனா ஒருத்தர் கொள்றதை நினைக்கிறாங்க. இல்லை, மாரணம்னா சித்தர்கள் கொண்டு வந்தது, ரிஷிகள் கொண்டு வந்து மாறினா உடம்புல இருக்கிற நோய்களை வந்து மாரணம் பண்ணணும், கொல்லணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக. வித்வேஷனம், உடம்புல இருக்கிற நோய்களை பிரிக்கணும் அப்படிங்கிறதா. இதை பயன்படுத்தி நம்ம உடம்புக்கு எந்த நோய் வந்தாலும், அதாவது மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் கூட இந்த மாந்திரிக தீட்சையை வச்சு நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம், சரி பண்ண முடியும், கண்டிப்பாக சரி பண்ண முடியும். அது மாதிரி நம்ம சரி பண்ணியிருக்கோம், நிறைய பேர் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை வந்து இந்த மந்திர தீட்சையினாலே நம்ம சரி பண்ணோம். எந்த ஒரு கட்டணம் இல்லாமல் மந்திரத்தை அவங்க எவ்வளவு முத்துனதாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, அவங்கள நம்ம மந்திர தீட்சையின் மூலமாக அவங்கள வந்து நம்ம சரி பண்ணுறோம். அடுத்ததா இன்னைக்கு ராத்திரி ஒரு யாகம் நடக்க போறதா சொன்னார். அது உக்கிரமான காளிகளுக்கு நடக்கிறதுனால ராத்திரியில பண்ணாதான் சரியா இருக்குமா? நடக்க போற யாகத்தை பத்தி நிறைய விஷயங்களை சொன்னார். இரவு பூஜைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே இரவு பூஜைன்னு எடுத்தீங்கன்னா காளி வராகின்னு எடுத்தீங்கன்னா நைட்டு பூஜைனா பலி கொடுக்குறது அதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. சைவ பூஜை, அதாவது பலி கொடுக்குன்னா ஒரு எலுமிச்சம்பழம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை பலி கொடுத்தா ஒரு குழந்தையை பலி கொடுக்குறது சமம் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சிலது வருது. இரவு பூஜைன்னு சொன்னாலே அது வந்து மயான பூஜை, இரவு பூஜைன்னு சொன்னாலே பயங்கரமான பூஜை அப்படின்னு நினைக்கிற தப்பு. ஒரு சில சாமிகளுக்கு அந்த கால நேரம் இருக்கு இல்லைங்களா, அந்த கால நேரத்தில் கும்பிடுங்க. இப்போ காளி வராகி உக்கர தெய்வங்களுக்கு இருட்டு. இப்போ காளினா காலராத்திரி இருட்டு. நான் இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து முக்கியமான ஒருத்தர் வந்து அவங்களுடைய ஆத்மாவை நான் வந்து ஆகர்ஷணம் பண்ண போகிறோம். இன்றைக்கி எல்லாம் ஆமாம் வர வைக்க போகிறேன், எல்லாம் ஸ்டூடெண்ட் முன்னாடி வர வைக்க போகிறேன். கோயில் சன்னதி தான் இருந்தாலும் முயற்சி பண்ணி இன்றைக்கி நான் வர வைக்க போகிறேன். ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து இறந்துடுறாங்க. அவங்க வேறு ஆளுங்க வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து நான் கேட்டு சொல்லியிருக்கேன். எப்படி கேட்டு சொல்லியிருக்கேன்னா, யார் எங்கெங்கெல்லாம் படம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கேட்டு அதே மாதிரி அவங்க திருப்பி கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதை கொடுத்துட்டு போனாங்க. மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. இன்னைக்கு நம்ம மூன்றாவது கண் டீம் திருச்செந்தூர்ல இருக்கோம். இப்ப யாகத்துக்காக பயிற்சி நிலையத்தை நோக்கி நடந்தாரு நம்ம ராமகிருஷ்ணன். கூடவே நம்ம சுரேஷும் போனார். இங்க இன்னொரு குருவும் ஒரு பெண்மணியும் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வாழை இலையில ஒரு பெரிய கலசமும் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கலசங்களையும் வச்சிருந்தாங்க. பூஜைகள் நடந்தது. அங்க இருந்த பெண்மணி மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வரிசையா உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. எல்லாரையும் எழுந்து கிழக்கு பார்த்து கைய மேல தூக்கியபடி மந்திரங்களை சொல்ல சொன்னாரு ராமகிருஷ்ணன் குருசாமி. ஓம் நிருதிதேவாய நமக, ஓம் வருணதேவாய நமக, ஓம் வாயுதேவாய நமக. அடுத்ததா மிருக முத்திரையை பிடிச்சபடியே தலையில வச்சு மந்திரங்கள் சொல்ல சொன்னார். குருவே போற்றி, குரு திருவடிகள் போற்றி, குருவே சரணம், குரு திருவடிகள் சரணம். கையெடுத்து. தேவதைகளை வசியம் பண்ற பீட்சாட்சர மந்திரத்தை பத்தி ஒரு ஆச்சரியமான தகவலையும் சொன்னாரு ராமகிருஷ்ணன் குருசாமி. சில தேவதைகளுக்கு 108 தடவை சொன்னா சித்தியாகுதுன்னு சொல்றோம். சில தேவதைகளுக்கு 1008 தடவை மந்திரம் சொன்னா சித்தியாகுதுன்னு சொல்றோம். சில தேவதைக்கு 1008 தடவை சொன்னா சித்தியாகுதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? எப்போ நம்ம மந்திரம் ஜபிக்க ஆரம்பிச்சாலும் மாந்திரத்துல நம்ம தலைக்கு மேல ஒரு புள்ளி விடும். அந்த புள்ளி என்ன ஆகும்னா
நம்ம மந்திரங்கள் அப்படியே 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு சொல்ல 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 அந்த புள்ளி சின்னதாக வட்டம் அப்படியே விரிவடைஞ்சிட்டே வரும். இவ்வளோ தூரத்தில் இருக்கிற ஒரு தேவதைக்கு 108 சொன்னால் போதுன்னா அந்த வட்டம் விரிவடைஞ்சு அந்த தேவதையை தொடும்போது அந்த தேவதை நம்மளை திரும்பி பார்க்கும். அதுதான் மந்திர சக்தியாக வச்சு சொல்றோம். மாந்திரீகத்தோட முக்கிய பகுதியே கட்டு போடுறது. அந்த கட்டு மந்திரத்தை பத்தியும் மாந்திரீகம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பத்தியும் விளக்கி சொன்னார். மாந்திரீகத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கட்டு மந்திரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. கட்டு மந்திரம் 2 இருக்குது. அதாவது உடல் கட்டு ஒன்று, திசை கட்டு ஒன்று. உடல் கட்டுங்கிறது நம்மளுக்கு நம்மளே போட்டுக்கிறது ஒரு ரவுண்டு. திசை கட்டுங்கிறது ஒரு 5 கிலோமீட்டர். அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பீஜாச்சர மந்திரம் இருக்குது. அந்த பீஜாச்சரங்களை சேர்த்து தான் நம்ம மந்திரம் ஜபிக்கிறோம். உடல் கட்டு எப்போ போடணும்னா நம்ம மந்திரம் ஜபிக்கும்போது போடணும். இப்போ ஒரு ஆத்மாவை ஆகர்ஷணம் பண்ணுறோம். ஆகர்ஷணம் பண்ணும்போது திசை கட்டு போட்டக்கூடாது. திசை கட்டு போட்டோம்னா 5 கிலோமீட்டருக்கு பக்கம் வராது. அப்போ நம்ம உடல் கட்டு மட்டும் போட்டுக்கணும். அப்போ பக்கம் வந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. சரிங்களா. அப்போ மாந்திரியத்தில் முதல் படி கட்டு மந்திரம். அந்த கட்டு மந்திரத்தை 1008 தடவை சொல்லி நம்ம சித்தி பண்ணிக்கணும். மாந்திரிகங்கிறது மிகப்பெரிய கலை. அந்த கலைக்கு மீறின கலை வேறு எதுவுமே கிடையாது. ஒரு மாந்திரிகம் கற்றுக்கிறோன்னா அந்த மந்திரத்தில் அந்த மாந்திரிகத்தில் 3 விஷயங்கள் நம்மளுக்கு வந்துடும். ஒன்று ஜோதிடம், இன்னொன்று சித்த மருத்துவம், இன்னொன்று ஆன்மீகம். இந்த 3ஓட கலவை தான் மாந்திரிகம். மாந்திரிகன்னு ஒருத்தர் கற்றுக்கிட்டாலே இந்த விஷயம் வந்து 3மே வந்துடும். இந்த 3த்துலேயும் நம்ம எந்த அளவுக்கு துடிப்போடும், எந்த அளவுக்கு விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம சாதிக்க முடியும். இங்க இருந்த எல்லாருக்கும் ஒரு புத்தகம் கொடுத்தாங்க. மந்திரம் ஜபிக்கிறதுக்கான வழிமுறைகளை சொன்னார். இப்ப நம்ம சுரேஷ் இந்த மாந்திரிக பாதைக்கு எப்படி வந்தீங்கன்னு ராமகிருஷ்ணன் குருசாமி கிட்ட கேட்டார். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஏதாவது ஒரு வித்தியாசமான அமானுஷ்யமான விஷயங்களை வந்து பண்ணணும்னு எனக்கு ஆசை. எங்கள் பெரியப்பாலாம் மாந்திரிகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நான் கற்றுக்கு தர சொல்லி கேட்கும்போது சூரியனை 1 மணி நேரம் பார்க்கணும், கண்ணு தெரியாமல் போயிடணும்லாம் பயப்படுத்தினாங்க. ஆனால் அந்த ஆர்வம் குறையாதனால நான் இந்த துறைக்கு நானே ஒரு குருவை தேடி போய் அந்த குருக்கிட்ட தீட்சை வாங்கி இந்த மாந்திரிகம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். துர்மரணங்கள்லாம் நிறையா நடந்துச்சு. இப்போ அது மாதிரி இருக்கும்போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட வந்து ஆத்மாவோட பேசணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ வந்து இந்த மரணம் எப்படி நடந்துச்சு, இல்லை சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த ஆவிகள்கிட்ட கேட்கணும், ஆத்மா கிட்ட கேட்கணும் அப்படின்னா நம்மளால் அதுகிட்ட கேட்க முடியும். தாராளமாக கேட்கலாம் சார். எப்படி இந்த மரணம் நடந்துச்சு, எதனால் இப்படி ஆச்சு, எதனால் இப்படி வந்து ஒருத்தர் வண்டியில் போகும்போது ஆக்சிடெண்ட்டாக இறந்துறாருன்னா எப்படி இப்படி அசால்ட்டாக இருந்தது, உண்மையாகவே அப்படித்தானாரா இல்லை வேறு ஏதாவது காரணமானு தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வந்து இறந்துடுறாங்க. அவங்க வேறு ஆளுகளை வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து நான் கேட்டு சொல்லியிருக்கேன். எப்படி கேட்டு சொல்லியிருக்கேன்னா யார் எங்கெங்கெல்லாம் படம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கேட்டு அதே மாதிரி அவங்க திருப்பி கொடுத்துருக்காங்க. ஆமாம் கொடுத்துட்டு போனாங்க, எங்கிட்ட தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் எந்த விஷயம் வேணாலும் பண்ணலாம். வசியங்களை பத்தி விளக்கி சொன்னார். அதுல தனவசியம், மிருக வசியம் பத்தி கேட்டார் சுரேஷ். அதாவது அஷ்டகர்மம் 8ன்னு சொன்னோம் இல்லைங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு கர்மத்துக்கும் 8 கர்மம் இருக்குது. வசியம்னு ஒரு கர்மம். அந்த வசியத்தில் மிருக வசியம், மிருகங்களை வந்து வசியப்படுத்திக்கிறது. ஒரு நாய் கடிக்கிறது, நாயை வாய் கட்டுறோம். நாய் கடிக்கிறதுன்னு ஒரு மந்திரம் சொன்னால் நாய் வாய் கட்டிடும். நாய் வாய் குலைக்காது. இல்லை நம்மக்கிட்ட வந்து அன்பாக வந்து நின்றுக்கணும். கடிக்கிற நாய் கூட அன்பாக வந்து நின்றுக்கணும். இது மாதிரி விஷயங்கள். காடு மலைகளில் போகும்போது புலிகள் வந்து நம்மளை தாக்காமல் இருக்கணும். இது மாதிரி மிருக வசியம். அது பார்த்தா ஸ்திரீ வசியம், பெண்களை வசியப்படுத்துறது. எதிரி வசியம், எதிரியை வசியப்படுத்துறது. ராஜவசியம், அந்த காலத்தில் ராஜாக்கள், இந்த காலத்தில் மந்திரிகள், அரசர்கள், எம்எல்ஏ, இது மாதிரி உள்ள ராஜாக்கள், அவங்கள வசியப்படுத்துறது. இது மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி உச்சாரணத்துலேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜ உச்சாடனம், ஸ்திரீ உச்சாடனம், புருஷ உச்சாரணம், எதிரி உச்சாரணம், மிருக உச்சாரணம், இப்படி ஒவ்வொன்றும் 8 கர்மங்கள். அதே மாதிரி ஒரு பொலிட்டிஷியன் வராது தனக்கு பதவி வேணும்னு கேட்டு நிறைய பேர் பயிற்சிக்கு வர்றதும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம நினச்சோம்னா பார்த்தீங்கன்னா யாரை வேணாலும் அப்படி கொண்டு வரலாம். 3வது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. 3வது கண் புதிய பார்வை தொடர்கிறது. இன்னைக்கு நம்ம 3வது கண் டீம் திருச்செந்தூர்ல இருக்கோம். சித்தர்கள் வழிபாட்டுக்கும் மாந்திரிகத்துக்கும் உள்ள வேறுபாட்டை சொன்னார். மாந்திரிகத்தில் 2 டைப் இருக்குது. ஒன்று சிவ மாந்திரிகம், சக்தி மாந்திரிகம்னு. இப்போ பொதுவாக எல்லாருமே சக்தி மாந்திரிகத்தை பயன்படுத்தி தான் மற்ற இந்த மாந்திரிக பூஜைகளை பண்ணுறாங்க. சிவ மாந்திரிகம் தான் நம்ம சித்தர்கள் பயன்படுத்துது. ஆனால் சிவ மாந்திரிகத்தில் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு மந்திரத்தை சித்தி பண்ணுறதுனா இப்போ மழை வர மாட்டேது இல்லைங்களா. இப்போ மழை வரணும் அப்படின்னா இதே தாந்திரிக ரீதியாக அப்படின்னு நம்ம போகும்போது
கைம்பெண்கள், கணவனை இழந்த கைம்பெண்கள் ஒரு 4-5 பேர் கூட்டிக்கிட்டு ஏரி கரையோரம், அதாவது ஆறு இருக்கு இல்லைங்களா, அந்த ஆறு, வறண்ட ஆறு இருக்கிற இடத்துல போய் கூட ஒரு கோழி குஞ்சு கொண்டு போய் தேங்காய் பழமும் உடச்சி வச்சு சாமி கும்பிட்டுட்டு கோழியை பலி கொடுக்கணும். பலி கொடுத்துட்டு, இது கருப்பு மந்திரி லைனில் வந்துருச்சுங்க, பலி கொடுத்துட்டு வானத்தை பார்த்து, நம்ம பார்த்திங்கன்னா கிராமத்தில் வந்து கண்டனம் சாயிடுச்சுன்னா நெஞ்சில் அடிச்சுட்டு அழுவாங்க தெரியுங்களா, அது மாதிரி அழுகணும். அது மாதிரி அழுதா எண்ணி 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே மழை வந்துடும். ஆனால் இது சிம்பிளான விஷயம், ஆனால் யாருக்கு தெரியல. கேட்டால் மூட நம்பிக்கை அப்படிங்கிறாங்க. இனியொரு மூலிகை இருக்குது, அந்த மூலிகை நம்ம வந்து துண்டில் முடிஞ்சுக்கணும். இது மாதிரி வந்து இருக்குன்னா இந்த டவலில் முடிஞ்சுக்கிறோம். அந்த மூலிகை 2, ஒரு பூ காய் 2மே இருக்கும். அந்த மொட்டு மட்டும் இதில் மூலிகை முடிஞ்சுட்டு மிச்சம் அந்த காம்பை நம்ம இடுப்பில் வச்சுக்கிட்டு இந்த துண்டை நீங்கள் தூக்கி வீசினீங்கன்னா துண்டு நீங்கள் எங்கே போனால் குடை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பின்னாடியே பறந்துக்கிட்டு வரும், உங்களுக்கு குடை பிடிச்ச மாதிரி வரும். இப்பதான் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டார் சுரேஷ். சார், இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கிளாஸ்க்கு வந்து நிறைய பொலிட்டீஷியன்ஸ் கூட வந்திருந்தாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பதவி அந்த ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக அது எப்படி தாராளமாக தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருமே இப்போ ஒரு வியாபாரி வந்து என்னோடய பயிற்சிக்கு வர்றாருன்னா வியாபாரத்தில் டெவலப் ஆகணும், கஸ்டமர் அதிகமாக வரணுன்ட்டு. ஒரு டாக்டர் பயிற்சிக்கு வர்றாருன்னா அவர் பெரிய லெவலில் சாதிக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு வக்கீல் வர்றாருன்னா அவரோட சொல் வந்து பழிக்கணும், ஜட்ஜ் நம்ம சொல்கிறது வந்து கண்ட்ரோலில் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறையா வர்றாங்க. அதே மாதிரி ஒரு பொலிட்டிஷியன் வர்றாரு, தனக்கு பதவி வேணும்னு கேட்டு நிறைய பேர் பயிற்சிக்கு வர்றதும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம நினச்சோம்னா பார்த்தீங்கன்னா யாரை வேணாலும் அப்படி கொண்டு வரலாம். உங்களுக்கு யார் வேணால் கொண்டு பார்த்தீங்கன்னா இப்போ துரியோதன் நம்ம பாரத போர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா துரியோதன் வந்து சகாதேவன்கிட்ட கேட்குறாரு, எந்த நேரத்தில் நம்ம வந்து போர் ஆரம்பித்தா நம்ம ஜெயிக்குங்கும்போது அமாவாசையில் ஆரம்பித்தா ஜெயிக்குன்னு சொல்லி அந்த சூட்சமத்தை சொல்லித்தராங்க இல்லைங்களா. அதே மாதிரி அந்த சூட்சமத்தை பயன்படுத்தி நம்ம தாராளம் வந்திருக்காங்க. வந்து இப்போ ஸ்டூடெண்ட் இருக்காங்க, எனக்கு வந்து எம்எல்ஏ ஆகணும் குருஜின்னு சொன்னாங்கன்னா எல்லாருமே வந்து அரசியல் ஜனநாயக நாடு, அரசியலில் யார் வேணாலும் போட்டி போடலாம். இனி ஒரு 4 வருஷம் இருக்குது, தாராளமாக அவங்கள எம்எல்ஏ ஆகிறதுக்கான வேலையை பண்ணலாம். கடவுளை கூட நேர்ல பார்த்துடலாம், ஆனா சித்தர்களை பார்க்கவே முடியாதுங்கிற விஷயத்தை இவர் சொல்லும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருந்தது. சித்தர்கள் வந்து சுத்தமாக தான் பார்க்க முடியும். உங்களுக்கு நேருக்கு நேராக நம்ம 2 பேர் பேசிக்கிற மாதிரிலாம் சித்தர்களை பார்க்க முடியாது. அப்படி சொல்கிறாங்கன்னா அது நிச்சயமான பொய் தான். ஏன்னா இப்போ நேருக்கு நேராக சித்தர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட முடியாது. ஏன்னா அதுக்கான சூழ்நிலை இங்கே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாம் உங்களுக்கு தேவதைகள் வரணும் அப்படின்னு சொன்னால் மந்திர சாஸ்திர தேவதை வரணும்னா ஈஸியாக உட்காந்து ஜபிச்சாங்க. இப்போ கரண்ட் வந்துருச்சு, செல்ஃபோன் டவர் வந்துருச்சு, ஒரு சிட்டுக்குருவி கூட இப்போ அழிஞ்சிட்டு வருது. இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சித்தர்களை வர வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணப்பட்ட கிடையாது. சாமி கூட வர வச்சிடலாம். அதை பார்த்திங்கன்னா சாமி கண்ணில் பார்க்க முடியாது, ஆனால் அதை கூட வர வச்சிடலாம். ஆனால் சித்தர்களை அவ்வளோ சீக்கிரம் வர வைக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் மயங்க மாட்டாங்க. இந்த நேரத்துல ஒருத்தரை கூப்பிட்டு அங்க இருந்த தாயத்தை எடுத்து மந்திரத்தை சொன்னபடியே கையில கட்டினாரு. எந்த ஒரு இடத்துக்கு போய் எந்த ஒரு பொருளை கையில் எடுத்து பார்த்துட்டு மந்திரம் சொல்லிட்டு, இந்த மந்திரம் தரேன், இந்த மந்திரத்தை எடுத்துகிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு மந்திரம் சொல்லிட்டு வந்துட்டு வீட்டில் படையில் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லும்போது இது கையில் வச்சுக்கணும். அந்த பொருள் வீட்டுக்கு வந்து அது என்ன பண்ணும்னு சொன்னவர் பூவை எடுத்து அவருடைய நாக்குல தடவி விட்டு அனுப்பினார். இப்படியே நிறைய பேருக்கு பண்ணார். மறுபடியும் எல்லாரையும் பழையபடி உட்கார வச்சு மந்திரங்களை சொன்னார். இங்க இருந்த ஒருத்தர் ஏதோ திருநீர் மாதிரி இருந்ததை பரப்பி ஏதோ மந்திரங்களை எழுதினாரு. ஒரு குத்து விளக்கை ஏத்தி வச்சு பூவை போட்டு பூஜையை தொடங்கினாரு ராமகிருஷ்ண குருசாமி. இருட்டா இருந்த அறையில கடவுளை கும்பிட்டுட்டு அவருக்கு முன்னாடி இருந்த பூவை எடுத்து பின்னாடி வீசினார். அந்த நேரத்துல திடீர்னு இந்த இடத்தை சுத்தி நாய், மயில், ஆந்தைன்னு பலவிதமான சத்தங்கள் அங்க இருந்து எல்லாருக்கும் பயத்தை உண்டாக்குச்சு.
இத வச்சு இந்த இடத்துக்கு பிரபலமான ஒருவருடைய ஆவி வந்திருக்கிறதா சொன்னாரு ராமகிருஷ்ணன் குருசாமி. இது கோயில் அப்படிங்கறதுனால இங்க வந்திருக்கிற ஆவிய பார்க்க முடியாதுன்னு சொல்லி பூஜையை முடிச்சாரு. மாந்திரீகம் தாந்திரிகம்னு நடத்தி இந்த உலகத்துல எதையும் செய்யலாம், பிரச்சனைகளை தீர்த்திடலாம்னு சொல்ற ராமகிருஷ்ணன் குருசாமி கிட்ட சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நேயர்களுக்கு சொன்ன திருப்தியோட கிளம்பினாரு நம்ம சுரேஷ். இப்படிப்பட்ட அமானுஷ்யங்களும் ஆச்சரியங்களும் உங்கள் பகுதியில் உள்ளதா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வேந்தர் டிவி 35 3வது பிரதான சாலை, கலைமகள் நகர், ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 6,32,000. தொடர்புக்கு 8939827085.